வணக்கங்க. நேத்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சனாலிட்டி நிலேஷ் ஓக்ஜி. அவரு கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கடந்த 30, 35 ஆண்டுகளா நமக்கு இந்த ராமாயண, மகாபாரதமுடைய டேட்ஸ ட்ரேஸ் பேக் பண்றதுக்கும், அது நடந்ததுக்கான எவிடன்ஸஸ் ஏதாவது ஆஸ்ட்ரானமிக்கலி இல்ல ஓஷனோகிராஃபிக்கலி நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத ரீசர்ச் பண்ணி, நமக்கு 3 புக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்ஸோடைய லிங்க்ஸ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அத படிங்க. ராமர் அப்படிங்கிறவரு நம்மளை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அவர் நம்மளுக்குள்ளே தான் இருக்கார். நம்மளுக்குள்ளே நமக்கு ஒரு கைடிங் லைட்டாக, நம்மளை தர்மத்தின் வழி நடத்தக்கூடியவரா, நமக்கு சரி எது தவறு எதுன்னு எடுத்து சொல்கிறவரா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணுறவரா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிற அந்த குவாலிட்டியை நமக்கு கொடுக்குறவரா நம்மளுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி அவருடைய நல்ல குவாலிட்டிஸை நம்மளுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிக்கிறோமோ, we also became Rama. So there is a beautiful song that says, அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, பெற்றவர் உள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று, மற்றவர் வாழ நல்வழி காட்டும் மனிதனும் ராமனும் ஒன்று. ஸோ நம்மளும் அவராக மாற முடியும், அவருடைய நல்ல குணங்களை நம்மளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கும் போது. ஸோ அவர் இருக்காரா இல்லையா, இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற டிபேட்ஸையும் டிஸ்கஷன்ஸையும் தாண்டி அவர் மாதிரி ஒரு உத்தம புருஷனா தன்னுடைய மகனோ மகளோ வரணும்னு ஒவ்வொரு தாயும் நினைக்கிற பட்சத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்ட அருமையான இடமும் மற்றவங்களுக்கு வாழ்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். நன்றி.